ஹலோ நண்பர்களே, இன்ஸ்டண்ட்டாக ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது பேர் நான் வச்சுருக்கிறது ஸ்பைசி பேன்கேக். பேன்கேக்னாலே எல்லாருமே ஸ்வீட்டாக தானே சாப்பிட்ருப்போம். இது வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். கடலை மாவு கூட சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து உப்பு இதெல்லாமே சேர்த்து பேன்கேக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம ஃபஸ்ட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே 2 முட்டை நான் சேர்த்துருக்கேன். முட்டை சேர்க்காமையும் இது பண்ணலாம். முட்டை சேர்க்காம இதை செஞ்சு வெஜ் ஆம்லேட் அப்படின்னு சொல்லுவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை சேர்த்துட்டு கூடவே வெங்காயம், பச்சை மிளகா நல்லா வதக்கி வந்து சேர்த்துருக்கேன். இது கூட நீங்கள் கேரட்டு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். நான் இன்னைக்கு வெஜிடபிள்ஸ்லாம் போடாமல் தான் செஞ்சுருக்கேன். ஸோ தோசை தவாவில் தோசை மாதிரியே ஊற்றிட்டு கூட நெய், பட்டர், ஆயில் இது மூணுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். ஆயில் சேர்த்துட்டு 2 சைடு நல்லா குக் பண்ணி கிறிஸ்பாக எடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்டான ஒரு ரெசிபி ரெடி. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவினிங் டைம்லாம் சூப்பராக ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்காக இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு டிஃபன் சாப்பிட்ட ஒரு ஃபீலுமே கொடுக்கும். இதை நீங்கள் அப்படியே சாப்பிட்றலாம், இல்லைனா எந்த சட்னி வேணாலும் இதுக்கு வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். மின்ட்டு சட்னி, கார சட்னி, மின்ட்டு சட்னி சூப்பராக இருக்கும் இதுக்கு வச்சு சாப்பிட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.